In the very beginning, when all was dark, God spoke the word, let there be light. And then the light was followed by light. God saw the light, it was good and bright. What makes His love continue? It's divine ocean, divine ocean. Divine ocean, divine ocean. It's divine ocean. You know it's true. Hey guys, welcome back to Divine O2 and thank you for joining the Miracles in the Bible series. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு மிரக்கல் பார்க்க போறோம். இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல செகண்ட் கிங்ஸ் புக்ல 6th சாப்டர்ல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இலைஷா அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை பத்தி படிக்கிறோம். ஒரு நாள் a few sons of the prophets அவங்க வந்து இலைஷாட்ட நாங்க வந்து ஒரு வீடு கட்ட போறோம், அதுக்கு வந்து we need wood. ஸோ நாங்கள் அந்த சைட் ஜார்டன் ரிவர் கிட்ட போயிட்டு நாங்கள் போய் வுட்டை சாப் பண்ண போகிறோம், நீங்கள் எங்களோட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இலைஷா ஆல்சோ அக்ரீஸ் அண்ட் அவங்க போயிட்டு தே செட் டு ஒர்க். தே ஸ்டார்ட் சாப்பிங் டவுன் த ட்ரீஸ். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து சாப் பண்ணிட்டு இருக்கும்போது சடன்லி அவர் யூஸ் பண்ண அந்த ஆக்ஸ், அந்த கோடாலி இருக்குல்ல, அதோடைய ஹெட் இட் வாஸ் மேட் அவுட் ஆஃப் அயர்ன். அது வந்து என்ன ஆகுது, கழண்டிட்டு போய் தண்ணியில் விழுந்துருது. அப்போ இவருக்கு ரொம்ப பயம். ஹி வாஸ் வெரி அப்ரிஹென்சிவ். ஏன்னா தட் வாஸ் அ borrowed ஆக்ஸ். அது வந்து அவரோட சொந்த கோடாலி கிடையாது. அது விழுந்த உடனே இவர் வந்து ஐயோ அது borrow பண்ணதாச்சே, நான் என்ன பண்ணுவேன், வாட் டு ஐ டூ அப்படின்னு அவர் வந்து கதறும் பொழுது இலைஷா கம்ஸ் அண்ட் இலைஷா ஆஸ்க்ஸ் ஹிம் வேர் டிட் இட் ஃபால். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பாயிண்ட் பண்ணுறாரு, தண்ணியை பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ யூனோ வாட் இலைஷா டிட், ஒரு ஸ்டிக் ஒன்றை வெட்டி he just throws it on the water. அந்த ஆக்ஸ் விழுந்த இடத்துல தண்ணி மேலே தூக்கி போடுறாரு. போட்ட உடனே the axe உடைய head, that iron head floated back to the top. அந்த சர்ஃபேஸ்க்கு அது திருப்பி float ஆகி வந்த உடனே Elisha said to the man, you go pick it up. நீ போய் எடுத்துக்கோ அப்படின்னு உடனே he went and took it back. Friends, this might be a very small story but it's a big miracle. ஏன்னா இன்னைக்கு கூட அயர்ன் டஸ் நாட் ஃப்ளோட். நீங்கள் வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அயர்ன் கூட வேண்டாம், ஒரு ஸ்டோன் எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா இட் டசன்ட் ஃப்ளோட் பேக் ஆன் டாப் பிகாஸ் த ஸ்டோன் ஆர் த அயர்ன் இஸ் ஹெவி அண்ட் த வாட்டர் இஸ் லைட்டர். அப்படி இருக்கும்பொழுது இந்த மிரக்கல்ல we see God made the iron axe head float back to the top of the water. அந்த சர்ஃபேஸ்க்கு God made the iron axe head float back. This is impossible but God made it possible. And the Bible also says the very same thing in Luke chapter 1 verse 37. For with God nothing shall be impossible. லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 37ஆம் வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் we may have hard circumstances, impossible, முடியவே முடியாது அப்படின்னு இருக்கலாம். But with God nothing will be impossible. If we really need it, God will make it possible. Shall we pray, friends? Lord, we thank you for this day and ஏசப்பா இந்த நல்ல ஒரு மிரக்கலை பற்றி நாங்கள் படிக்கிறதுக்கு thank you for helping us. Jesus, we may have many impossible situations in our life, but ஏசப்பா நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் பவர் மூலமாக nothing will be impossible, Lord. எங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் miracles-ஐ make it possible, Lord. We thank you and we praise you. Take care of all of us. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தே இருக்கிறோம். Amen. Okay friends, see you all in the next episode with another miracle. Until then, take care and God bless. Bye bye.